கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த எல்ரோய் சேனலை பார்க்குற உங்க ஒவ்வொருத்தரையும் அருமையான சகோதரன் சகோதரிகள், தேவ பிள்ளைங்கள், பெரியவர்கள், அருமையான அக்கா அண்ணன் தம்பி தங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயலின் குமரனைய செருபாபே என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரம் மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். பாருங்க, வேத வசனம் அவருடைய பிள்ளைகளை, அவரை நேசிக்கிற பிள்ளைங்களை, அவரை யாரெல்லாம் நம்புறாங்களோ, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர்கிட்ட அன்பா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஏசப்பா கொடுக்கிற ஒரு அதிகாரமும், அதே போல அதிகாரம் மட்டும் இல்ல, அவருடைய பிள்ளைகளோ அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தலையுமே ஏசப்பா எப்படி வச்சிருக்காராம்? முத்திரம் மோதிரமாக வச்சிருக்கிறாராம். அவருடைய கையில இருக்கிற மோதிரமாக நீங்க இருக்கிறீங்க. அருமையான இதை கேட்கிற பரிசுத்தவங்களை, தேவ ஊழியக்காரங்களை, அருமையான சகோதரன் சகோதரியில இந்த வார்த்தையை நம்புற இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறத அத்தனை பேரும் நீங்க எல்லாருமே ஆண்டவருடைய கருத்துல உள்ள முத்திர மோதிரமாக இருக்கிறீங்க. முத்திர மோதிரம் பாருங்க, பழைய காலத்துல எல்லாம் நம்ம வந்து வேத புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் என்ன செய்தாங்க? முத்திர மோதிரம் கையில விரல போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை, ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு, அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்றாங்க? அந்த முத்திர மோதிரத்தை வச்சு நம்ம இந்த ரப்பரை இதை சிகில் வச்சு என்ன செய்யறாங்க? அடிப்பாங்க. அடிச்சு ஒரு சைன் போடுவாங்க. அதே போல அதை காட்டில இவங்க என்ன செய்யறாங்க? முத்திர மோதிரத்தை வச்சு ஒரு சிகில் இப்படி அடிச்சாங்கன்னா அது நிறைவேற முடியும். அதை யாருமே தடுக்க முடியாது. அதே போல ஏசப்பா உடைய கையில, ஆண்டவருடைய கையில, உங்களை படைத்தவருடைய கையில நீங்க முத்திர மோதிரமாக இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? உயர்த்த போறாரு. இந்த வருஷத்துல உயர்த்துவாரு, இந்த நாள்ல உயர்த்துறாரு. இன்னமும் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னமும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்க அவருடைய கருத்துல உள்ள முத்திர மோதிரமாக இருக்கிறீங்க. அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது நம்ம ஏதோ உங்களை சோர்வு அடிக்கிறது போல சில பிரச்சனைகள், சில நெருக்கடிகள், சில சூழ்நிலைமைகள் உங்களை சோறு அடிக்கிறது போல வரும். பயப்படாதீங்க. நீங்க ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறீங்க, அவருடைய விரல்ல இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு. அவருடைய கையில இருக்கிறத யாருமே பறிக்க முடியாது. அவருடைய கையில இருக்கிற உங்களுக்காக தந்த அந்த உயர்வும், அந்த பதவியும், அந்த அதிகாரமும் யாருமே மாற்ற முடியாது. இன்னும் ஏசப்பா ஆசீர்வதிப்பார் உங்களை. உங்களுக்கான ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் புறா நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, தோத்திர ஏசப்பா. அந்த வார்த்தையை கேட்ட எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. இந்த நாள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் நல்ல நாளாக, ஆசீர்வாதமாக, சமாந்த கொடுக்கக்கூடிய நாளாக நீர் மாற்றுங்க. நாளை பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளை, பெரியவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களை தேவன் ஆசீர்வதிங்க ஏசாப்பா. தோத்திர ஐயா. ஏசாப்பா, வியாதியும் படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே சுகம்பலம் ஆரோக்கியத்தை கொடுங்க ஏசாப்பா. ஆண்டவரே தோத்திரம் இயேசுவே தோத்திரம் நாள் அப்பா. மீனவர்களுக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே, விவசாயிகளுக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே, எந்த பாதிப்புகளை வராது இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நடத்துங்க ஏசாப்பா. அப்பா, சிறு சிறு வியாபாரங்களை செய்யற, கடை வியாபாரங்களை செய்யறவர்களுக்கா ஜெபிக்கிற ஐயா. எல்லாரையும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க ஏசாப்பா. அப்பா, தங்களுக்குரியவர்கள் இழந்து விட்டு கண்ணீரோட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க ஏசாப்பா. நீர் வழி நடத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க. ஞானத்தினால நிரப்பங்க ஏசாப்பா. போதுன நன்றி ஏசாப்பா. அப்பா, உமக்காக ஊழியம் செய்யற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, அவர்களையும் தெய்வமே நீர் ஆசீர்வதி. மேல்மேலுமாக உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவரை பலப்படுத்தி, ஆண்டவரை வல்லமையா பயன்படுத்துங்க ஏசாப்பா. தோத்திர நன்றி ஏசாப்பா. இயேசுவே தோத்திர நன்றி அப்பா. வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.